வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஏ கிரியேஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா எல்இடி டிவியோட பேக் லைட்ஸு, அதாவது டிஸ்பிளே பேனல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் லைட்ஸு. இந்த லைட்ஸ் மூலயமா தான் வெளிச்சம் நம்மளுக்கு அந்த டிஸ்பிளே மேலே அடித்து படம் தெரியும். இதை எதுக்கு நிறைய பேருக்கு தெரியுமே, இதை எதுக்கு போட்டுட்ருக்க அப்படின்னு டவுட் வரலாம். இதை போட்டதுக்கான முக்கியமான காரணம், ஒரு நண்பர் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்டில் கேட்டிருந்தார். அவருடைய எல்ஜி டிவியில் திடீர்னு டிவி ப்ளூ கலராக, ரொம்ப ப்ளூ கலராக மாறி போச்சு, அது என்ன காரணம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக மட்டுமே பதில் சொன்னாலும் இது நிறைய பேர் இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா எனக்கே நிறைய டிவி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டோடு வந்திருக்கு. அதனால் ஏன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது, அதை எப்படி சரி பண்ணலாம், அதுக்காக டிவியவே தூக்கி போட்டுடலாமா, இல்லை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்ஜி, சாம்சங், டிசிஎல் இன்னும் மற்றும் பல கம்பெனிகள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னென்னா, ஒயிட் பேக்லைட்ஸ் டிவிக்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ப்ளூ ஷேடு கலந்த மாதிரியான ஒரு பேக்லைட்ஸை டிவிக்கு கொடுப்பாங்க. அதாவது பியூர் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ப்ளூ கலந்த மாதிரியான அந்த ஷேடு இருக்கும். இப்போ என் உதாரணத்துக்கு என் ஷேட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஷேடோடைய பேக்லைட்டு அந்த டிவியில் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்ப காலகட்டத்திலலாம் ஒயிட் ஷர்ட் போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த ஒயிட் ஷர்ட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த ஒயிட் ஷர்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உஜாலா கலந்த அந்த நீலம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த நீலம் கலந்த ஒரு ஒயிட் ஷர்ட்டை போடுவோம். அப்போ நமக்கு பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வைப்ரண்ட்டாகவும் பளிச்சுனும் தெரியும். அப்படிங்கிறதுக்காக தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த டிவிக்கள்லையும் ஒயிட்டுக்கு பதிலாக ப்ளூ ஷேடு கலந்த ஒரு பேக்லைட்ஸை போடுறதுனால பிக்சர் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படம் பார்க்க கலர் நல்லா சூப்பராக தெரியும். அதுக்காக தான் இதை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லைட்ஸ் அவருடைய எல்ஜி டிவியில் சொன்னார் பார்த்தீங்களா, அதே மாதிரி மற்ற டிவிகளுக்கும் சொல்கிறேன்னா, இந்த லைட்ஸ் நாளடைவில் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்ஸோட கலர் அதிகமாகும். அந்த ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் அதிக ப்ளூவாகும். அதிக ப்ளூ ஆகிறப்ப அந்த 2 ப்ளூவும் கலந்து ஒரு மாதிரி வயலட் கலராகவே மாறிடும். அந்த வயலட் கலர் டிவியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த வயலட் கலர் தெரியறதுனால ஃபுல்லாகவே டிவி கலரே சரியாக இருக்காது, ஒரு மாதிரி வயலட்டாக தெரியும். படம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ டிஸ்பிளே போன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுக்கு தான் நிறைய பேர் டிவியை கூட தூக்கி போட்டுட்டு எக்ஸ்சேஞ்சில் புது டிவி வாங்கிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மாற்றினாலே போதும். ஒரு நல்ல டெக்னீஷியன்ட்ட கொடுத்து அந்த பேக்லைட்ஸை மாற்றினாலே அது சரியாயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை பார்க்காம போயிடாதீங்க. நீங்கள் பேக்லைட்ஸ் மாற்றினாலும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி மைனூட்டாக வீடியோ பார்க்குறவராக இருந்தால் நல்லா தெரியும். முன்னாடி இருந்த கிளாரிட்டி இதில் இல்லையே, நம்ம எல்ஜி டிவியில் முன்னாடி இருந்த அந்த கிளாரிட்டி இப்போ மிஸ் ஆகுதே அப்படின்னு தோணும். அதுக்கு என்ன காரணம்னா, ஒயிட் பிளாக் லைட்டு தான் மார்க்கெட்டில், அவுட்ரு மார்க்கெட்டில் இப்போதைக்கு கிடைக்குது. ஒரு சில இடத்துல ப்ளூ பேக் லைட் கிடைக்குது, அது ரேர் தான். அப்போ மோஸ்ட்லி ஒயிட் பேக் லைட் தான் வாங்கி போடுவாங்க. நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது வித்தியாசம். ஆனால் ஒரு சிலர் நல்லா நோட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது இல்லை, இது முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு கண்டிப்பாக தோணும். அதனால் நீங்கள் ரொம்ப நோட் பண்ணி டிவியை பார்க்குறவர், எனக்கு படம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவராக இருந்தால், உங்கள் பேக்லைட்டு ப்ளூ ஷேடு உள்ள பேக்லைட் போயிடுச்சுன்னா அதே மாதிரியான ஒரிஜினல் பேக்லைட்டை ஆர்டர் பண்ணி வாங்கி நீங்கள் டிவியில் போட்டுக்கோங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒயிட் பேக் லைட்டை போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் கிடையாது. நிறைய பேருக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். அது பெரிய விஷயமாகவே தெரிஞ்சிக்காது. நார்மலாக உங்களுக்கு பேக் லைட் மாற்றினா நீங்கள் ஒயிட் பேக் லைட்டே மாற்றிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்கள் டெக்னீஷியன்ட்ட கொடுத்து தான், மெக்கானிக்கிட்ட கொடுத்து தான் டிவியை சரி பண்ணணுமா, நாங்களே சரி பண்ணக்கூடாதா, நாங்களே பிரித்து பேக் லைட்ஸை மாற்றக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே செய்யலாம். ஆனால் அந்த டிஸ்பிளே பேனல் உடையாமல் இருக்கணும். அந்த காஃபுங்கிறது லைட்டாக ஏதாவது ஸ்க்ராட்ச் பட்டாலும் அவ்வளோதான், டிஸ்பிளே காலி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல டெக்னீஷியனாக பாருங்கள். இல்லை நீங்கள் கற்றுக்கணும், நான் பிரித்து அதை வேலை பார்த்து கற்றுக்கணுன்னா மிகுந்த கவனத்தோட முதல்ல ப்ளக் பாயிண்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கீங்களா, ப்ளக்கை பிடிங்கிருக்கீங்களா எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை செய்யுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக டிஸ்பிளேவை ஹேண்டில் பண்ணுங்கள். டிஸ்பிளேவை ரொம்ப மெதுவாக எடுத்து வைக்கணும். எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏதோ உடஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக முடியும். அதனால் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு தகுந்த மிகுந்த பயபக்தியோடு அதை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு கார் ஓட்டுறவங்க எல்லாருமே கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உரசிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் கார் ஓட்டி கிட்டத்தட்ட 8 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு இடத்துல கூட உரசினது கிடையாது. நம்மளுடைய அந்த
இது பார்வை வந்து கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும். நம்ம இதை செய்யக்கூடாது, கரெக்டாக வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நடத்தி முடிக்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முதல்ல வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக செய்யுங்க. ப்ளக் பாயிண்ட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். எதனாலனா நம்ம சேஃப்டி தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் நம்ம வச்சுருக்க பொருள் அதெல்லாம் அடுத்த விஷயம். எப்போவுமே நம்ம சேஃப்டியை தான் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். இல்லை இது நமக்கு சரி வராதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு நல்ல டெக்னீஷியனாக கொடுத்து பேக் லைட்ஸாக மாற்றிக்கோங்க. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.